தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு தபால் அனுப்பிய இந்து முன்னணியினர், அனைத்து மதத்தினருக்கும் பொதுவான ஆட்சி, சட்டப்படி ஆட்சி என நீங்கள் உறுதியளித்தீர்கள். திருப்பரங்குன்றம் மலை உச்சி தீபத்தூணில் தீபம் ஏற்ற மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த நிலைப்பாடே திமுக அரசின் எங்கள் நிலைப்பாடு என கூறியுள்ளார். சமூக நலத்துறை அமைச்சர் திரு வன்னியரசுவின் அவர்களின் பேச்சும் சில குறிப்பிட்ட அமைப்புகள் வரவேற்று செய்தி வெளியிட்டதும் முருக பக்தர்களுக்கு அச்சம் ஏற்படுத்துகிறது. எனவே நீதிமன்ற உத்தரவுப்படியும் முருக பக்தர்களின் விருப்பப்படியும் வரும் கார்த்திகை தீபத்தன்று திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற அரசு உறுதியளிக்க வேண்டுகிறோம் என்று வலியுறுத்தி கோபியில் இந்து முன்னணி மாநில பொதுச் செயலாளர் VS செந்தில்குமார் தலைமையில் கோபியில் தபால் அனுப்பினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் கிருஷ்ணன், மாவட்ட பொதுச் செயலாளர் பாலமுருகன், மாவட்ட பொருளாளர் சுரேஷ், மாவட்ட செயலாளர் காசி முருகேசன், குமார், ஜி சதீஷ்குமார், மணிகண்ட பிரபு, தமிழ்செல்வன், சீனிவாசன், மாவட்ட துணைத் தலைவர் கோபிநாத், மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் பெரியசாமி, ராமசாமி, விமல் ஆகியோர் கலந்து கொண்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு தபால் அனுப்பினர். அதோடு சேர்ந்து இது அனைவருக்குமான அரசாங்கம் இருக்கும், சட்டத்தின்படி தமிழ்நாட்டில் ஆட்சி நடக்குன்னு சொன்னாங்க. ஆனால் சட்டத்துக்கு விரோதமாக சட்டத்துறை அமைச்சர் பேசுகிறார். சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நிர்மல்குமார் அவர்கள் திருப்பரங்குன்றத்தில் இந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்று நிருபர்கள் கேள்வி எழுப்பியதற்கு கடந்த ஆண்டு என்ன நிலை நீடித்ததோ, அதாவது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற மாட்டோம், அதைத்தான் மக்கள் விரும்புகிறாங்கன்னு உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தி சொல்லியிருக்கார். நீதிமன்ற உத்தரவு இருக்குது. 2 நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற மதுரை அமர்வு, உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய அமர்வும் கூட ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தோடு தீபம் ஏற்றோன்னு அது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நிலுவையில் இருக்குது. 22ஆம் தேதி அன்னைக்கு புதிய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன நீதிமன்றத்தில் சொல்லணும்னு நீதிபதிகள் கேட்டிருக்கிறாங்க. இந்த அரசு நீதிமன்றத்தில் போய் சொல்லாமல் நீதிமன்றத்துக்கு வெளியில் பொது இடத்துல நீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கின்ற விதத்தில் நிர்மல்குமார் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கார். இது நீதிமன்றத்தை அவமதிக்கின்ற செயல். எனவே எடுத்த எடுப்பிலேயே இந்த ஆட்சி சில மாதங்கள் கூட இன்னும் ஆகலை. எடுத்த எடுப்பிலேயே நீதிமன்ற தீர்ப்பை காரணம் போட்டு திணிக்கின்ற நடத்தாமல் செயல்படுகின்றது. இந்த சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களை நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பதவி நீக்கம் செய்யணும், பொருத்தமான ஒரு ஆளை நியமிக்கணும். எடுத்த எடுப்பிலேயே நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக அவர் பேசுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நம்முடைய முதலமைச்சர் சொன்ன வாக்கிற்கிணங்க நம்முடைய மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை, பொதுமக்களுக்கு, பக்தர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற விதமாக கோவில் இடத்துல அமைந்திருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு உத்தரவிட வேண்டும். மலை உச்சியில் கோவில் இடத்துல தான் தீபத்தூண் இருக்குது. அதனால் யாருக்கும் பாதிப்பு இல்லை, தர்காவுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. தர்கா வேற ஒரு இடத்துல இருக்குது. அதனால் கோவில் இடத்துல இருக்கிற தீபத்தூணில் தீபம் ஏற்றதுனால எந்த பிரச்சனையும் வராது, மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைவாங்க. அதுக்கு நம்முடைய முதலமைச்சர் உறுதியளிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு முருக பக்தர்கள் சார்பில், இந்து முன்னணி சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறோம்.